Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா டிஷ் டிவில இருந்து வந்திருக்கக்கூடிய வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்சூனிட்டி பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம போன வீடியோல வந்து ரிலையன்ஸ் ஜியோ கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய வொர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பார்த்திருந்தோம். அதே மாதிரி டிஷ் டிவி அப்படிங்கிற இந்த கம்பெனில இருந்து இப்போ கரண்டா வந்து ஃப்ரீலான்சர் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து ஹையர் பண்றாங்க. இது டைரக்ட்டா ஹச்ஆருடைய கூகுள் ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா அவைலபிளாக இருக்குது. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 99% வந்து பார்த்தோன்னா வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த ஜாப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, ஃப்ரீ டைமில் வந்து எப்படி ஒர்க் பண்ணி உங்களுடைய அமௌண்ட் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வாரீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஷ் டிவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல் நெட்வொர்க் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட வந்து ஓன் லேப்டாப் இருக்குது, ஓன் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னா அதுலேயும் உங்களுடைய ஒர்க் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இதில் என்ன மாதிரியான ஒர்க்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதாவே நம்ம வந்து தெளிவாக 1 by 1 பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஃபர் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும். இதுதான் உங்களுடைய ஒர்க், சரிங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேச்சுரல் ஆஃப் ஒர்க்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக் யுவர் ஃப்ரீ டைம். உங்கள்கிட்ட ஓன் டைம் இருக்குது, நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எல்லாமே ஒர்க்கில் இருப்பேன், இல்லை ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆஃப்டர்நூன் மட்டும் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏர்ன் ஃப்ரம் கம்ஃபர்ட் வேர் ஹோம் அப்படிங்கிற சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கம்ஃபர்டபுளாக வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் நாட் ரெக்ரூட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் மீடியா லேப்டாப், டெஸ்க்டாப் அண்ட் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரியான இதெல்லாம் யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃப் அப்ளை பண்ணலாம், ரிட்டையர்ட் பர்சன் அப்ளை பண்ணலாம், விஆர்எஸ் பர்சன் அப்ளை பண்ணலாம், ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் சொல்லியிருக்காங்க. பட் தமிழில் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இருக்குது. தமிழில் மட்டும் நீங்கள் வந்து பேசினாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தமிழில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் அப்ளிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்போர்ட் கால்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்போர்டிங் மூலியமா கால் பண்ணி ஃப்ரீலான்சர் அட்வைசர் மூலியமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கேர் ரிலேட்டடான ஜாப்ஸ் ஒரு கால் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஓன் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பெர் கால்ஸ் பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸில் வந்து இருக்கும். ஒவ்வொரு காலுக்கும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்கில் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, கஸ்டமர் கேரு, வாய்ஸ் ப்ராசஸ்ஸு, கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிற இந்த ஸ்கில் செட் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி ரிப்போர்ட் டிடிஹெச் பிராட்பேண்ட் ஆஃப் டிஷ் டிவி டிடிஹெச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுக்கான இன்டிமேஷன், உங்களுடைய பயோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபுல் நேமு, உங்களுடைய ப்ரெசென்ட்டாக எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டியை கொடுங்க. உங்களுடைய இமெயில் ஐடி, லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவோ அதை கரெக்டாக கொடுங்க. உங்களுடைய ஸ்டேட் எந்த ஸ்டேட்டோ அதை கொடுங்க. உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு, ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர், உங்கள் வாட்ஸ்அப் நம்பரு, ஜெண்டர் நீங்கள் மேல் ஆஃப் ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, கரண்ட் ஸ்டேட்டஸ், எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ் நீங்கள் எதுவோ, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்களா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா, எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டாக, இல்லை ஃப்ரெஷராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் எதுவோ நீங்கள் அதை வந்து கொடுக்கலாம். நீங்கள் வந்து கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா கே போட்டுட்டு நான் வந்து இப்போ வரேன் அப்படின்னாலும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய நபர்கள் அப்படி தான் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறாங்க. நாங்கள் கெரியர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் கொஞ்ச நாளைக்கு கே போட்டுட்டோம், இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து பண்ணலாமா அப்படிங்கிறீங்க, தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +2க்கு மேலே பாஸ் பண்ணியிருந்தாலும், +2 அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட்டு, நான் கிராஜுவேட்டு, டிப்ளமோ, போஸ்ட் கிராஜுவேட்டு, யூஜி கிராஜுவேட் பண்ணவங்க கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவிங் ஓன் லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க. இல்லை உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குன்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப் அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். நான் வந்து லேப்டாப் அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ப்ராட்பேண்ட் கனெக்ஷன், மோடம் இது எல்லாமே உங்கள்கிட்ட வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க. ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. உங்கள்கிட்ட வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8.0க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுக்கலாம். லாங்குவேஜ் நவ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து தெரியும் அப்படிங்கிற கேட்குறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக எல்லா மாநிலத்திலுமே பேசக்கூடிய ஒரு 8-9 லாங்குவேஜஸ் கொடுத்துருக்குறாங்க.
இதில் நம்ம தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து தமிழ் மட்டும்தான் தெரியுது அப்படின்னா நீங்கள் தமிழ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோர்ஸ் ஆஃப் கெட்டிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எதில் வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எதுவோ அதை வந்து கொடுங்க. இந்த இடத்துல யூடியூப்பில் பார்த்ததுனால நீங்கள் வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் அட்வைசர்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஏதோ நீங்கள் வந்து அது கொடுங்க. இல்லை நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் மூலியமாக போகலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல விட்டுருங்க. விட்டு முடிச்சுட்டு இந்த இடம் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து அதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இங்கிலீஷில் எப்படி வந்து பேசுவீங்க, எவ்வளோ கம்யூனிகேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். நம்ம ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரியலேனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இல்லை 7 அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எது ஹிந்தியில் லாங்குவேஜ் எழுதுவோ அதை வந்து கொடுங்க. நம்ம தமிழ் அப்படிங்கிற தமிழ் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இருந்தாலும் அடிஷனலாக கேட்குறாங்க. இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். பிபிஓ வாய்ஸ் ப்ராசஸில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்து மாட்டிக்கிறாதீங்க. ஏன்னா இன்டர்வியூவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடிஹெச்சோடைய ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரும். அவங்க 1 by 1 ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணுவாங்க. ரிட்டன் மெயிலாக கால் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க, ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க, அடிஷனலாக எனக்கு வந்து ஒரு சோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, இல்லை பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக எனக்கு வந்து ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, இது வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்குலாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்எம்ப்ளாய்க்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண பண்ணிங்கன்னா மறக்காம அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.